நீங்களா? டேய் நான் தான்டா. உள்ள போடா. கதவு வாங்க, உள்ள வாங்க. சார் சாரி சார். அடேய் முதல்ல துர்காவை போடுறானா என்ன போட்டுதல பாக்குற? என்ன சார் நீங்க ஒரு போனும் பண்ணல, வர்றதா தகவலும் இல்ல, இப்படி திடீர்னு வந்து கதவை தட்டினா நாங்க என்ன சார் நினைக்கிறது? ஒரு போலீஸா இருந்துகிட்டு இப்படியா சார் பதுங்கி வர்றது? டேய் புரியாம பேசாதடா. எப்படா என்ன தூக்கலான்னு அந்த நந்தினி ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கா. அந்த துர்கா என்னடானா என்கிட்டயே ஓப்பனா சேலஞ்ச் பண்ணி கேம் ஆடுறா. இத பாரு, அவகிட்ட மாட்டிக்கிட்டோம். இந்த மட்ட சேகரு, பாலு, பாஸ்கரு இவங்களுக்கு நடந்ததுதான் நமக்கும் நடக்கும். நாம நினைச்சது நடக்கிற வரைக்கும் நாம தான்டா உஷாரா இருக்கணும். நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா என் கூட்டாளிகள்லாம் கொன்னது அந்த துர்கா மாதிரியில இருக்கு. அவன்னா அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா என்ன? அவ அப்பா டக்கரா இல்லையானுலாம் எனக்கு தெரியாது. ஆனா அவ ரொம்ப ரொம்ப ஆபத்தானவ. அட போங்க சார், அவ ஒரு ஆளுன்னு அவளுக்கு போய் பயந்துகிட்டு. டேய் இது பயம் இல்லடா, முன்னெச்சரிக்கை. ஜாக்கிரதையா இருந்துகிட்டா நாம அவளுக்கு எமனா ஆகலாம், இல்ல அவ நமக்கு பாட கட்டிடுவா. அவளை சாதாரணமா குறைச்சி எடை போடாதடா. சரி வாங்க உள்ள போய் பேசுவோம். சரி வா போலாம் போ. டேய் வர்றாரு. आइए साहब, आइए साहब, आइए साहब, आइए साहब, आइए साहब आइए। சார் இதெல்லாம் என்னோட ஐடியா தான். எப்படி இருக்கு? டேய் என்னடா இதெல்லாம்? அவளுக்கு ஆட்டம் காட்டுறான்னு சொன்னா நீ இவனுங்களுக்கு வேஷம் போட்டு விட்டுருக்க. திருவிழாவில் வச்சு அவளை மட்ட பண்றான்னா இவனுக்கு தெருக்கூத்துக்கு டான்ஸ் ஆட ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க. அப்செட் ஆகாதீங்க சார். அந்த துர்காவை கொல்றதுக்கு தான் இந்த கெட்டப்பு. நம்ம பசங்க சூரன் வேஷத்துல தான் திருவிழாவுக்கே வருவாங்க. நேரம் பார்த்து அவளை அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பானுங்க. செத்தது துர்கா தான்னு நந்தினி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவனுங்க பீகாருக்கு போய் மறுபடியும் பானிபூரியே விற்க ஆரம்பிச்சிருவானுங்க.